இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். உங்களோடு சேர்ந்து எங்கள் தேவனை ஆராதிப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் கொடுத்த எங்கள் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு திறந்த இருதயத்தோடும் மிகுந்த அன்போடும் என்னை வரவேற்ற அன்பு பாஸ்டர் பிரசாந்த் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்கள் தலைமை போதகராகிய மெய்ப்பராகிய பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் எனக்கு அறிமுகம் ஆனதும் தேவனுடைய கிருபையே. அங்கே அவர் மூலமாய் எனக்கு இந்த சந்தர்ப்பங்களை அவர் திறந்து கொடுத்ததுக்காய் அவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். எடுத்துக்கொள்ளுவோம். முதலாவது சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் ஆயத்தமா? உங்கள் செவிகளை அவருக்கு சாய்க்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ஆமென். வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 45 47 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவரை அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இந்த வார்த்தையை யார் எந்த சூழலில் சொல்லுகிறார்கள் என்றால் தாவீது சொல்லுகிறான். எந்த சூழலில் யாருக்கு சொல்லுகிறான் என்றால் கோலியாத்துக்கும் அவன் சேனைகளுக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். அங்கே யுத்த களத்திலே சவுலும் அவன் இராணுவங்களும் பெலிஸ்தியருக்கு விரோதமாய், அதாவது இந்த கோலியாத்துக்கு விரோதமாய் அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் அங்கே ஒரு தேங்கின நிலையிலே தங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், முன்னேற முடியவில்லை. இப்படி ஒரு சூழலிலே அங்கே தாவீதை அவனுடைய தகப்பனார் அவனுடைய 3 சகோதரர்கள் அங்கே சவுலோடு யுத்த களத்திலே நிற்கிறபடியினால் தாவீதை இங்கே அனுப்புகிறார். நீ போய் உன் சகோதரர்களுக்கு உணவை கொடுத்து விட்டு வா என்று சொல்லி, இந்த நோக்கத்தோடு தான் தாவீது அந்த யுத்த களத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படி அவன் கடந்து செல்லும் பொழுது அவன் போன நோக்கம் ஒன்று, தன் சகோதரர்களுக்கு தன் தகப்பன் சொல்லை கேட்டு தன் சகோதரர்களுக்கு உணவை கொடுத்து விட்டு வரும்படி அவன் கடந்து செல்லுகிறான். ஆனால் அவனுக்காக அங்கே வேறொன்று தேவனால் நியமிக்கப்பட்டு காத்திருக்கிறது. யுத்த களத்துக்கு போகிறான், அங்கே சகோதரர்களை சுகம் விசாரிக்கிறான், அங்கே உணவை அந்த பொறுப்பாளரிடத்தில் கொடுக்கிறான். அப்பொழுது கோலியாத்தின் கோஷம், கோலியாத்தின் சத்தம் அவன் செவிகளில் விழுந்தது. கோலியாத்தின் சத்தம் அவன் செவிகளில் விழுந்தவுடனே அவனுக்குள் ஒரு பக்தி வைராக்கியம், அவனுக்குள் ஒரு பக்தி வைராக்கியம். இந்த விருத்த சேதனம் இல்லாத மனிதன் எங்கள் தேவனை எப்படி இவன் நிந்திக்க முடியும் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே 40 நாட்கள் கோலியாத் கோஷமிடுகிறான். அங்கே கோஷமிட்டு சவால் விடுகிறான். உங்களில் ஒருவன் வந்து என்னோடு யுத்தம் செய்யட்டும், யார் மேற்கொள்ளுகிறார்களோ அவன் அவனுக்கு அடிமையாய் இருக்கட்டும் என்பதுதான் அவன் வைக்கிற சவால்.
இதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பார்த்து அவன் முகத்துக்கு விலகி ஓடினார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் சவுலும் அவனுடைய இராணுவமும் தன்னுடைய கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு கலங்கினார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கலங்கினார்கள் என்றால் பயந்து நடுங்கினார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் கோலியாத்தின் உருவம். அங்கே கோலியாத் 9 அடி உயரமுள்ள மனுஷன், பலசாலியாயிருந்தான். எல்லா விதத்திலும் மனிதனுடைய மூளையை எப்படி அலசி யோசித்தாலும் கோலியாத்தை மேற்கொள்ளுவதற்கு சாத்தியமே இல்லை. அவனுடைய தோற்றமும் அவன் பலசாலியாயிருந்தான். அவனுடைய யுத்த அனுபவமும் அங்கே சவுலுக்கும் அவனுடைய இராணுவங்களுக்கும் முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆகவே அவனை எதிர்கொள்ள முடியாமல், அவனை மேற்கொள்ள முடியாமல் அங்கே 40 நாட்கள், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள் இருந்த இடத்திலே அவர்கள் தேங்கி நிற்கிற ஒரு நிலைமை. முன்னேற முடியாமலும் பின்னேற முடியாமலும் தேங்கி நிற்கிற நிலைமை. இங்கே இதிலே இவர்கள் தோத்து விட்டார்கள் என்றால் சந்ததி சந்ததியாய் அங்கே பெலஸ்தியருக்கு அடிமைகளாய் போக வேண்டிய ஒரு சூழல் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது இவர்கள் அந்த கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு பயந்தார்கள், நடுங்கினார்கள், கலங்கினார்கள், அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடினார்கள் என்று இங்கே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் பார்க்க முடியும். எந்த அறிவுள்ள ஒரு மனிதனும் சொல்லுவான், இவனை மேற்கொள்ள முடியாது, இந்த கோலியாத்தோடு நீங்கள் யுத்தம் செய்வீர்களானால் நீங்கள் தான் தோத்து போவீர்கள் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தாவீது வரும் இளம் பெடியனாய், ஒரு சின்ன மனுஷனாய் அங்கே அந்த யுத்த களத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறான். சிந்தித்து பாருங்கள், இதற்கு முன்பதாக சவுல் ராஜா பல யுத்தங்களை செய்து வந்தான். அங்கே யுத்த களத்திலே தளபதிகள் இருப்பார்கள். யுத்தங்களை தந்திரமாய் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற திட்டங்களை வகிக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள். பல திறமசாலிகள் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் அனைவருடைய மூளைகள் திரண்டு வந்தும் கூட இந்த கோலியாத்தை மேற்கொள்ளுவதற்கு அவர்களுக்கு வழி தெரியவில்லை. இப்பொழுது அவர்களுடைய உணர்வுகளிலே பயமும் கலக்கமும் நடுக்கமும், எப்பொழுது இவன் எங்கள் தலையை வெட்டி மிதித்து போடுவான் என்கின்ற ஒரு நடுக்கமும் உணர்வும் தான் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. இந்த சூழலில் தான் இங்கே தாவீது கடந்து வருகிறான். அந்த யுத்த களத்துக்குள்ளே கடந்து வந்து இதுவரையும் 40 நாட்கள் கோலியாத்தின் சத்தத்தை கேட்ட சவுலும் அவனுடைய இராணுவமும் பயந்த அதே வார்த்தை இங்கே தாவீதின் காதுகளிலே விழுகிறது. அவனுடைய செவிகளிலே விழுந்தவுடனே அவன் பக்தி வைராக்கியம் கொண்டு எழும்புகிறான். அவன் சொல்லுகிறான் 37வது வசனத்தின் நடுப்பகுதியிலே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலஸ்தியன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்று தன்னுடைய தேவனை இவன் நிந்திக்கிறானே என்கின்ற பக்தி வைராக்கியம் அங்கே அவனுக்குள்ளே அந்த துணிச்சல் எப்படி வந்தது என்றால், தன்னம்பிக்கையில் வரவில்லை, பெருமையில் வரவில்லை, நான் இன்னாருடைய பிள்ளை, என்னுடைய பேக்ரவுண்ட் இன்னது என்கின்ற எண்ணத்தில் வரவில்லை. மாறாக என்னுடைய தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் என்று தேவன் பேரில் அவன் வைத்த அன்பும் பாசமும் பக்தி வைராக்கியமும் தான் அவன் அந்த கோலியாத்தின் சத்தத்தை கேட்டவுடன் அவன் இருதயத்தில் எழும்பி நின்றது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதே வார்த்தை 40 நாட்கள் அவர்கள் கேட்டார்கள். அவர்களை கலங்கடித்தது, விலகி ஓட பண்ணினது. ஆனால் இங்கே அதே வார்த்தையை தான் தாவீது கேட்டான். அவனுக்குள் பக்தி வைராக்கியம் கொண்டு அவன் அங்கே கோலியாத்துக்கு முன்பாக
முன்பாக அவர்கள் விலகி ஓடினார்கள். ஆனால் தாவீதோ கோலியாத்துக்கு முன்பாக கடந்து செல்லுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே கடந்து சென்று முகமுகமாய் அவனை எதிர்கொள்ளுகிறான். முகமுகமாய் அவன் எதிர்கொள்ளுகிறான். இன்று நீங்கள் எத்தனை பேர் தேவனுடைய பலத்தை தரித்து கொண்டு அங்கே தாவீதை போல பலனுள்ளவர்களாய், ஆவியிலே பலனுள்ளவர்களாய் நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், சவால்கள், நிந்தைகள், அவமானங்களை முகமுகமாய் எதிர்கொள்ளுகிறீர்கள்? இல்லாவிட்டால் அங்கே சவுலும் அவனுடைய இராணுவமும் செய்தது போல எங்கள் சவால்களுக்கு, எங்கள் பிரச்சனைகளுடைய முகத்துக்கு நீங்கள் விலகி ஓடுகிறீர்களா? இங்கு அதைத்தான் சவுல் ராஜா செய்தான். நீங்கள் யாருக்கு மண்டியிடுகிறீர்கள்? உங்களை அழைத்த தேவனுக்கா? இல்லாவிட்டால் உங்களை நெருக்குகிற பிரச்சனைக்கு நீங்கள் உங்கள் முழங்கால்களை மடுக்குகிறீர்களா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், நாங்கள் தப்பினோம் பிழைத்தோம் என்று உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக தேவன் எங்களை அழைக்கவில்லை, மாறாக வெற்றியாளர்களாக அழைத்திருக்கிறார். எப்படி வெற்றியாளர்களாக? நாங்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், சவால்களுக்கு தப்பி பிழைத்தால் காணும் போதும் என்று எண்ணுகிறோம். ஆனால் தேவன் இன்று காலையிலே உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் தப்பி பிழைப்பதற்காக அழைக்கப்படவில்லை, வெற்றியாளர்களாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வெற்றியாளர்களாய் வாழுவதற்கு என்ன தேவை? பிரச்சனை தேவை. வெற்றியாளர்களாய் வாழ்வதற்கு என்ன தேவை? சவால்கள் தேவை. ஆனால் வெற்றியாளர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், பிரச்சனையை எதிர்கொள்ள விருப்பம் இல்லை, பிரச்சனைக்கு முகம் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அன்பானவர்களே, நீங்கள் யுத்த களத்தில் நிற்காவிட்டால் எப்படி வெற்றியை பெற்றுக் கொள்வீர்கள்? அன்று தாவீது என்ன சொல்லுகிறான் என்றால், தாவீது அங்கே சவுலை சந்திக்கும்படி அழைத்து செல்லுகிறார்கள். அழைத்து செல்வதற்கு முன்பதாக தாவீதுனுடைய சகோதரனே அவனை அதைரியப்படுத்துகிறார். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம், ஆடுகளை விட்டு போட்டு நீ இங்கு வந்து என்ன செய்கிறாய் என்று அவனை அதட்டி திட்டி அவனை திருப்பி அனுப்பும்படி அவனுடைய சொந்த சகோதரன் செயல்படுகிறான். அது மாத்திரமல்ல, அங்கே சவுலினிடத்தில் அழைத்து சென்று தாவீதை விடும் பொழுது அங்கே சவுல் என்ன சொல்லுகிறார்? உன் விசுவாசத்தை நான் மெச்சிக்கொள்ளுகிறேன் என்று அவனை உற்சாகப்படுத்துகிறாரா? இல்லை, மாறாக இது உன்னால் முடியாது என்று அங்கே அதைரியத்தை தான் விதைக்கிறான். அங்கே தாவீதுக்கு மாத்திரம்தான் அந்த விசுவாசம் இருந்தது. அந்த பாளையத்தில் அநேகர் இருந்தார்கள், சவுல் ராஜா இருந்தார்கள், தளபதிகள் இருந்தார்கள், ஞானவான்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருவருக்குள்ளும் இல்லாத அந்த விசுவாசம், அவர்கள் ஒருவருக்கும் இல்லாத தேவன் பேரில் உள்ள பக்தி, வைராக்கியம் தாவீதுக்கு மாத்திரம்தான் இருந்தது. அதனால் தான் சவுல் ராஜா அவனை அதைரிய படுத்தின பொழுதும், அவனை பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொன்ன பொழுதும் என்ன சொல்லுகிறான் என்றால், சிறு வயது முதல் கோலியாத் யுத்த வீரன், நீ ஒரு நாள் கூட யுத்த களத்தில் உன் பாதம் பதிக்கவில்லை, நீ எப்படி அவனை மேற்கொள்ளுவாய்? நீ சிறு பெடியனாய் இருக்கிறாயே, உன்னால் முடியாது என்கின்ற அந்த கருத்தை தான் சவுல் ராஜா தாவீதுக்கு முன்பாக வைத்தான். அது மாத்திரமல்ல, அங்கே இருந்த பலரும் அவனை அதைரியப்படுத்தி இருப்பார்கள். ஆனாலும் இந்த வார்த்தைகளுக்கு அவன் செவிகளை சாய்க்காமல் தன் தேவன் பேரில் கொண்டிருந்த நம்பிக்கை, அவரை அவன் அறிந்தவனாய் தேவனுடைய உண்மைத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டவனாய் தேவன் பேரில் பக்தி வைராக்கியம் கொண்டு கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளுகிறீர்கள்? யாருடைய பலத்திலே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளுகிறீர்கள்? யாரை வைத்து உங்கள் சவால்களை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள்? உங்களுடைய பலத்தை வைத்தா, உங்களுடைய பொருளாதாரத்தின் பலத்தை வைத்தா, இல்லாவிட்டால் உங்களுக்கு அறிமுகமான பிரபலமானவர்களை வைத்தா, எதை வைத்து உங்களை நோக்கி வருகிற சவால்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள்.
நீங்கள் உங்களிடையில் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் எதை வைத்துக் கொண்டு நீங்கள் முகம் கொடுக்கிறீர்கள்? இந்த காலவேளையிலே சிந்தித்து பாருங்கள். எதை வைத்து அதை எதிர்கொள்ளுகிறீர்கள்? இங்கே ஒரு பிரச்சனை. ஆனால் எல்லோரும் சவுலும் அவனுடைய இராணுவங்களும் தங்கள் பலத்தையும் தங்கள் ஆயுதங்களையும் உலகத்தின் ஆயுதங்களையும் நம்பி இருந்தார்கள். அதை வைத்து மேற்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது தேவனுடைய பலத்திலே போகிறான். தேவன் உண்மையுள்ளவர் என்று அவன் அறிந்து கடந்து செல்லுகிறான். தேவன் பேரில் கொண்ட பக்தி வைராக்கியத்தை அவன் அங்கே காண்பிக்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதை வைத்து தேவனை வைத்து அவன் எதிர்கொள்ளும் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கிறான். தன்னுடைய பலத்துல போகவில்லை. அங்கே சவுல் ராஜா கேட்கிறார், இதை முடியாது என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு என்ன சொல்லுகிறான் என்றால், நான் என் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவைகளை கொன்று போடும்படி வந்த சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் வாயுக்கும் தேவன் தப்புவித்தார். அது மாத்திரமல்ல, அவைகள் மீது பாய்ந்து அவைகளை பீறி போடும்படி தேவன் எனக்கு பலன் கொடுத்தது போல இப்பொழுதும் இந்த கோலியாத்தின் தலையை துண்டித்து போட அதே தேவன் எனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், கடந்த காலத்தில் இங்கே தாவீது தேவன் தனக்கு வெளிப்படுத்தின அந்த வல்லமை, கிருபை, இரக்கங்களை அவன் நிகழ்காலத்துக்குள் கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்துகிறான். கடந்த காலத்தில் என் தேவன் அற்புதம் செய்தார். கடந்த காலத்தில் என்னுடைய பலத்துக்கு மேலாக வந்த அந்த சிங்கத்தையும் கரடியையும் பீறி போடும்படி உதவி செய்தார். ஆகவே இப்பொழுதும் இந்த நிகழ்காலத்திலும் என்னை விட பலமான இந்த கோலியாத், என்னை விட பராக்கிரமசாலியான இந்த கோலியாத்தை நான் துண்டித்து அவனுடைய தலையை துண்டித்து போடும்படி தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்லுகிறான், என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்லுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடந்த காலத்தில் தேவன் செய்த அந்த கிருபை, பாராட்டின இரக்கங்கள், தயவை மறந்தவனாய் நிகழ்காலத்தில் வரும் சவால்களை அவன் எதிர்கொள்ள தவறிவிடவில்லை. மாறாக கடந்த காலத்தில் தேவன் செய்த நன்மைகளை நிகழ்காலத்துக்கு கூட்டிக் கொண்டு வருகிறான். நாங்கள் எப்படி தெரியுமா? கடந்த காலத்தில் தேவன் செய்த நன்மைகளை மறந்தவர்களாய் நிகழ்காலத்தில் வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்களிலே எங்களை தொலைத்தவர்களாய் கண்ணீர் வடித்து புலம்புகிறோம். எப்படி? தேவன் எங்களை நினைப்பதில்லை, அவர் எனக்கு நன்மை செய்வதில்லை, அவர் என்னை கைவிட்டாரோ, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் எனக்கு இரக்கம் பாராட்டவில்லையே என்று அழுது புலம்புகிறோம். இன்னும் சொல்ல போனால் தேவன் பேரிலே குற்றம் சுமத்துகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பேசும்படி தேவன் எனக்கு அருள் புரிந்தார். காரணம், என்னுடைய ஜனங்கள் கோலியாத்துக்கு முன்பாக தங்கள் முழங்கால்களை முடங்க கூடாது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அன்று இஸ்ரவேல் ஜனங்களும் இராணுவமும் ராஜாவும் கூட கோலியாத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடும் சூழல்தான். தப்பித்துக் கொள்வதற்கு வழியே இல்லை. இருந்தாலும் கூட தேவன் தஞ்சனங்கள் முழங்கால் படி இடக்கூடாது என்று அங்கே ஏற்ற நேரத்திலே தாவீதை அனுப்புகிறார். ஏற்ற வேளையிலே தாவீது அங்கே போய் சவுலும் அவன் ஜனங்களும் இஸ்ரவேலரும் முழங்கால் படி இடாதபடிக்கு தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படும்படி விசுவாசத்திலும் பக்தி வைராக்கியத்திலும் செயல்படுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடந்த காலத்தில் உங்களுக்கு தேவன் நன்மை செய்தது இல்லையா? நன்மை செய்ததே இல்லையா? உங்களுக்கு கிருபை பாராட்டினதே இல்லையா? உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றினதே இல்லையா? அநேக அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார் அல்லவா? நீங்கள் அதிசயப்படத்தக்க காரியத்தை அவர் உங்கள் வாழ்வில் நடப்பித்திருக்கிறார் அல்லவா?
இருந்தாலும் எதற்காக நிகழ்காலத்தில் வரும் பிரச்சனைகளை நினைத்து கலங்குகிறீர்கள்? எதற்காக பயப்படுகிறீர்கள்? அன்று சவுலும் அவன் இராணுவமும் கோலியாத்தை பார்த்து பயந்தது. ஆனால் தேவனை பற்றி கொண்ட தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை, கலங்கவில்லை. எதற்காக நீங்கள் கலங்குகிறீர்கள்? இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக கலங்குகிறீர்கள்? எதற்காக பயப்படுகிறீர்கள்? எதற்காக உங்கள் இருதயங்கள் சோர்வடைந்த நிலையில் காணப்படுகிறது? காரணம், நீங்கள் உங்கள் சவால்களுக்கு தவறாக முகம் கொடுக்கிறீர்கள், சரியான விதத்திலே முகம் கொடுப்பதில்லை. எப்படி தாவீது அவனுக்கு முன்பாக தேவனால் அனுமதிக்கப்பட்ட அந்த சவாலுக்கும் பிரச்சனைக்கும் முகம் கொடுத்தானோ, அதே போல நீங்களும் முகம் கொடுக்கும்படி தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆதலால் தான் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 45 47 வரை வசனம் சொல்லுகிறது. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லுகிறான். இன்றைய தினம் நாளைக்கு என்று அவன் சொல்லவில்லை, எதிர்காலத்தில் என்று சொல்லவில்லை. மாறாக இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவர் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. தாவீது தனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று உள்ளத்தின் ஆழத்தில் அவன் விசுவாசித்தான். சூழ்நிலைகள் மாறாய் தெரிந்தாலும், சூழ்நிலைகளிலே சாத்தியமற்ற காரியங்கள் தென்பட்டாலும், அவன் உள்ளத்தின் ஆழத்தில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, எனக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார் என்று. ஆதலால் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற யுத்தம் யாருடையது? உங்கள் பணத்தில் தங்கி இருக்கிறதா? இல்லாவிட்டால் நீங்கள் இன்ன மனிதர்கள் இதை செய்து கொடுப்பார்கள் என்று இன்னொருவருடைய பலத்தில் அந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? எதில் உங்கள் யுத்தம் தங்கி இருக்கிறது? கர்த்தரை சார்ந்து கொள்வோமானால் எப்படி தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தாரோ அதே போல எனக்கும் உங்களுக்கும் அவர் வெற்றியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் சாதாரணமாய் வாழ்ந்துவிட்டு போகும்படி தேவன் அழைக்கவில்லை. நாங்கள் தப்பி பிழைத்தால் காணும், இதிலிருந்து தப்பினால் காணும் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் என்றால், என் பிள்ளைகள் யுத்தம் செய்து வெற்றியாளர்களாய் வர வேண்டும் என்று. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், யுத்தத்தையே காண வேண்டாம், எங்களுக்கு அப்படியே பசுமையான இதுவும் நல்ல பாதைகளும் இருந்தாலே போதும், ஆனால் வெற்றி வேணும் என்று விரும்புகிறோம். யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே யுத்தத்தை மேற்கொள்வீர்களானால், பொது வாழ்க்கையிலே, அதாவது ஊழிய வாழ்க்கையிலே உங்கள் யுத்தங்கள் மேற்கொள்ளுவீர்கள். தனிப்பட்ட வாழ்விலே யுத்தங்களிலே நீங்கள் தோற்றீர்களானால் பொது வாழ்விலே யுத்தங்களை செய்ய முடியாது. இங்கே தாவீது ஆடுகளின் மத்தியில் வனாந்தரத்திலே தனித்திருக்கும் பொழுது அவன் யுத்தங்களை சிங்கத்துக்கும் கரடிக்கும் விரோதமாய் செய்து வெற்றி சிறந்தான் தேவனுடைய பலத்திலே. அதே போல இங்கே ஒரு காலம் வருகிறது, பொது வாழ்க்கையில் தன் ஜனங்களுக்காகவும் தன் தேசத்துக்காகவும் தான் நேசிக்கிற தேவனுக்காகவும் அவன் யுத்தம் செய்து வெற்றி சிறக்கிறான். ஆகவே கோலியாத்தின் உலகில் தாவீதை போல வாழும்படி நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வாழுகிறோமா அப்படி ஒரு வாழ்க்கை? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், உங்கள் பிரச்சனைகள் மாற வேண்டும். நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற அளவுக்கு தேவன் உங்களை தன் பலத்தினால் நிரப்பும்படி விரும்புகிறார்.
ஆனால் நீங்கள் ஆயத்தமா? உங்கள் வழிகளை திருப்பி தேவனுக்கு முன்பாக, அப்பா நீர் தாவீதை பலப்படுத்தினது போல உம்முடைய ஆவியினால என்னையும் பலப்படுத்தும், அப்பொழுதுதான் நான் கோலியாத்தின் உலகில் தாவீதை போல வெற்றி சிறப்பேன் என்று சொல்ல ஆயத்தமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கோலியாத்தின் உலகில், நாங்கள் கோலியாத்தின் உலகில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிறோம் என்று சிந்திக்கிறோம். எல்லாம் நன்மையே நடக்க வேண்டும், நல்ல மனிதர்களே எங்களை சேர்ந்து கொள்ள வேண்டும், ஒரு துக்கம் ஒரு மனஸ்தாபம் எதுவுமே வரக்கூடாது, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை அதை சொல்லவில்லை. தேவன் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதை எதிர்பார்த்து எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதே இல்லை. ஆதலால் தான் சவால்களுக்கு நாங்கள் தோத்து போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் எழுந்து நிற்போமா? எந்த சிந்தனையோடு எழுந்து நிற்போம் என்றால், கோலியாத்தின் உலகில் தாவீதை போல வாழும்படி எனக்கும் பலன் கொடுங்க.